recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரப்டின்னு சொல்லுவா, ரப்ரின்னு சொல்லுவா. இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இதுக்கு. இது ஸ்வீட் லவர்ஸ்க்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஆத்தென்டிக்காக எப்படி பண்ணுவான்னா பாலை குறுக்கிண்டே இருப்பா. பட் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானதை வந்து நான் 1 லிட்டர் ரெகுலர் மில்க் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அதில் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக வரும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் காஜு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து பொடி பொடியாக நறுக்கின்னு இருக்கேன், அது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் 1 கப் அளவுக்கு நான் மில்க்மேட் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு மில்க்மேட் இல்லைன்னா மில்க் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 1 லிட்டருக்கு நான் வந்து 4 ஸ்லைசஸ் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம இப்போது மிக்சியில் போட்டு இதை பொடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாலை இங்கே சுட வச்சாச்சு. இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை பொடிச்சுன்னு வந்துடலாம். இப்போது பார்த்தேன்னா ஜஸ்ட் ஒரு 90 செகண்ட்ஸ் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டேன். அதில் பாருங்க, அது வந்து விப்பரில் போட்டதுனால எப்படி ஆயிருக்குன்னா நமக்கு பியூட்டிஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை இப்படியே இதில் மாற்றிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறிண்டே இருக்கணும். இந்த குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் கலந்துக்கலாம். அப்போது நல்ல கலர், ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா வந்து நோ இஷ்யூஸ், இது ஆப்ஷனல் தான் இது. இப்போது வந்து நம்ம மில்க்மேட் சேர்க்க போகிறோம் இல்லையா, உங்கள்கிட்ட மில்க்மேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுவும் 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நீங்கள் சுகர் சேர்த்துண்டா போகிறோம். இப்போ நான் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால என்ன ஆகும்னா பால் வந்து சீக்கிரமே திக்கன் ஆகி கிடைக்கும், நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தேன்னா வந்து இந்த பால் வந்து கொதிச்சாச்சு. இப்போ இது வந்து இந்த மலாய், அதாவது இந்த ஏடு வந்து இப்படி சேர்ந்துட்டே வருது. இதில் இந்த சாஃப்ரான் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட் சேர்த்துடலாம். இது வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுறதே வந்து என்ன ஆகுனா நம்ம சாப்பிட்றதே நடுவில் இந்த க்ரன்ச்சியாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு. அப்பப்போ இந்த ஓரத்துல எல்லாம் வந்து அப்படியே ஒட்டின்னு இருக்கு இல்லையா இந்த பால் ஏடெல்லாம், அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் டேஸ்ட் இந்த ரப்டிக்கு. இப்போ பார்த்தேன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போது வந்து எவ்வளோ திக்கன் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த மில்க் மேட் சேர்த்துன்றலாம். இப்போ பார்த்தேன்னா நம்மளோட ரப்டி வந்து எக்ஸாக்டாக வந்து 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும். அது ஆறின பின்னா வந்து இன்னுமே கெட்டியாகிடும். ஸோ நம்மளோட சூப்பர் டேஸ்டி ரப்டி ரெடி. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டி ரப்டி ரெடி. இதில் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை மேற்கொண்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் ரெகுலர் மில்க் தான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மலாய் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நிறைய சேரும், அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சுகரோட டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்வீட் இருந்தால் போருன்றதுனால நான் வந்து 1 கப் மில்க் மேட், அதாவது இந்த அளவு கப்பில் 1 கப் மில்க் மேட் தான் சேர்த்துட்டேன். எங்களுக்கு வந்து மில்க் மேட் வேண்டாம், பிரெட் க்ரம்ஸ் வேண்டாம், நாங்கள் அப்படியே தான் பண்ணுவோம் அப்படின்னாக்கா வெறும்னா பாலையே நல்லா குறுக்கணும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு குறுக்கணும். குறுக்கிட்டு அதுக்கே உண்டான ஒரு டேஸ்ட் வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் போட்டால் போருமா இருக்கும்.
இந்த ரப்டி நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.